தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு பயம் வரும். எப்படி ஆவறது, எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சில சமயங்களில் பயம் வரலாம். அதனால தான் கீழே அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நமக்கு தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா யுத்தத்தில் எந்த வித பயத்தையும் நம்ம உடையவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தைரியமாக இருந்து யுத்தம் செய்யலாம். அல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார்னா நிச்சயமாக அது நடக்கும். பயம்தான் நம்மளை தோல்வியடை செய்யும். வாக்கு தத்தத்தை விசுவாசித்தால் நாம் எப்பொழுது வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்போம். அது எவ்வளோ கடினமான விஷயங்களாக இருக்கலாம், கடினமான நபர்களாக இருக்கலாம், கடினமான ஒரு சேலஞ்சாக கூட இருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, கிருபை கூட இருக்கும். கிருபைனா நம்மால் முடியாததை நம் மூலமாய் செய்வது தான் தேவனுடைய கிருபை. நம்மால முடியாது, ஆனால் நம் மூலமாகவே கர்த்தர் அதை செஞ்சு முடிக்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? ஆரம்ப நிலையில மற்றவர்கள் மூலமாக நமக்கு நன்மை செய்வார். அது ஆரம்ப நிலை. ஆனா முடிவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம் மூலமாகவே எல்லாத்தையும் செய்வார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம் மூலமாக நமக்குரியதை நம் மூலமாகவே செய்வார். அதுதான் ஆண்டவர் நம்ம இது வைத்திருக்கிறதான கிருபை. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்களுடனே இருப்பதாக என்று வாழ்த்துக்கிறார். அதாவது இந்த கடைசி அதிகாரம் நிறைய விஷயத்தை வாழ்த்து, நன்றி, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வருவார். அதுக்கு இடையில இது ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமாக காட்சியளிக்கிறது. சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்னா கிருபை கொடுப்பார். சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்னா சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்னா பலமுள்ள ஆவியை கொடுப்பார். சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார் சொன்னா நம்மளை கிரகிக்க முடியாத அற்புதத்தை நமக்கு செய்வார். ஏன்னா அவர் நாம் எதிர்பார்த்ததை மட்டும் செய்கிறவர் அல்ல, எதிர்பார்க்காத காரியத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறட்டும். இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை சத்துருவானவன் தடுத்து நிறுத்தி இருந்தாலும் அவனை நீ நசுக்கும் பொழுது அவன் ஓடி போகிறான். ஆண்டவரே, எங்களை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது கொள்ளை பொருளான ஆசீர்வாதங்களை உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து கிருபை பெருகட்டும், ஆசீர்வாதம் நிலைக்கட்டும். இயேசுவின் நாமத்தை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்க நல்ல பிதாவே.